வணக்கம். நான் டாக்டர் சௌமியா, பச்சிளங்குழந்தை தீவிர சிகிச்சை நிபுணர். குறைமாத குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்டுவது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், குறைமாத குழந்தைகளுக்கு ஜீரண சக்தி கம்மி. 2வது வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு 32லேருந்து 34 வாரம் வரைக்கும் தான் முழுங்கக்கூடிய சக்தியும் திறனும் ஏற்படுது. அதனால குறைமாத குழந்தைகளுக்கு தாய்ப்பால் தான் உகந்த உணவு. ஏன்னா அது ஜீரண சக்திக்கு ஏற்ற உணவும் கூட. 2வது இந்த மாதிரி குழந்தைங்களை நாங்கள் ஐசியூவில் வச்சு பார்க்கும்போது தாய்ப்பால் எப்படி கொடுப்போம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்று டியூப் வழியாக கொடுப்போம். ரொம்ப சின்ன குழந்தையா இருந்ததுன்னா மூக்கு வழியாக டியூப் போட்டு அதை வயிற்றுக்குள்ளார செலுத்தி அது வழியாக கொஞ்சம் கொஞ்சம் பாலை அவங்க அம்மா கிட்டேருந்து கறந்து டியூப் வழியாக கொடுப்போம். குழந்தைக்கு முதிர்ச்சி ஆக ஆக வெயிட்டும் கூட குழந்தைக்கு பாலாடையில் குடிக்கக்கூடிய திறன் வந்துடும். அப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பாலை பாலாடை வழியாக குழந்தைகளுக்கு செலுத்துவோம். நிறமாத டைம் வரும்போது குழந்தையே நேரடியாக அவங்க அம்மா கிட்ட கறந்து பால் குடிக்க கற்றுக்கும். ஸோ குறைமாத குழந்தைகளுக்கு தாய்ப்பாலே ஏற்ற உணவு. இதை பல விதங்களில் நாம் செலுத்தலாம். நிறைமாத டைம் வரும்போது அதுவாக நேரடியாக பால் குடிக்கக்கூடிய திறன் ஏற்படுகிறது.